வணக்கம். ஆங்கிலத்தை கொஞ்சம் பாடம் கொஞ்சம் பயிற்சின்னு தினமும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ யாருக்காக? நான் ஆங்கிலத்தை பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு படிப்படியாக படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக. டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் of our English learning journey. Let's get started. We are going to start developing our communication skills through the understanding of subject and predicate. நம்ம எந்த ஒரு மொழியை கற்றுக்கிறதா இருந்தாலும் அடிப்படையான விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும், அதோட டெக்னிக்கலாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா, ஒரு எண்ணம் ஒன்று வருது, அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்க போகிறேன்னா அங்கே மொழின்னு ஒன்று உருவாயிருக்காது. நான் எனக்குள்ளே ஏற்படுற அந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். எப்படின்னா, ஒன்று எழுதுவேன், இல்லைன்னா பேசுவேன். இப்போ மற்றவங்களோட அந்த எண்ணத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த 4 வகையிலையுமே நாம் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது முழுமையான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள். 1, செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. 2, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க. அவ்வளோதான். நல்லா நம்ம இங்கே கவனிக்கணும். செய்கிறவங்க இல்லைன்னா அங்கே செயலும் இல்லை. இதே விஷயத்தை டெக்னிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். ஒருத்தரும் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணால் சரி வராது இல்லையா? அதனால் பொதுவாக ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க. திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் கிராமர். கம் லெட்ஸ் see how grammar technically supports the development of our spoken English. Today we are going to practice using imperative sentences. இந்த imperative sentences-ஐ நிறைய விதமாக பயன்படுத்தலாம். இன்றைக்கி கட்டளை வாக்கியமாக பார்க்கலாம். It's very easy to use because it relies on knowing the base form of verbs. Once you know the verbs in English, you can form a wide variety of commands. Come, let's practice. இது போல் கட்டளை வாக்கியங்களை நம்ம பேசணுன்னா அடிப்படையாகவும் டெக்னிக்கலாகவும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். அடிப்படையாக நான் உங்களை பார்த்து ப்ரெசன்ட் டைமில் நேரடியாக கட்டளை இடுறேன். இந்த வேலையை செய். உதாரணத்துக்கு, கதவை தர. திறக்க போகிறது நீங்கள், செய்ய போகிற செயல் திறக்கிறது. எதை திறக்கிறாங்க? கதவை. இப்போ நம்ம முழுமையாக கருத்தை வெளிப்படுத்திட்டோம். ஏன்னா செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கோம். இது டெக்னிக்கலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கட்டளை வாக்கியங்களில் நீ, யூ அப்படிங்கிறத எழுதவோ சொல்லவோ மாட்டோம். டெக்னிக்கலாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அங்கே யூன்றது எழுதலைன்னாலும் யூன்றது இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வினைச்சொற்கள் எந்த உருமாற்றமும் அடையாது. ஏன்னா இது எந்த டென்ஸ்லேயும் கிடையாது. அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை அப்படியே யூஸ் பண்ணலாம். க்ளோஸ் த டோர். கதவை மூடு. ப்ளீஸ் சிட் டவுன். தயவு செஞ்சு உட்காருங்க. ஓப்பன் த விண்டோ. ஜன்னலை தொற. ரைட் யுவர் நேம். உங்கள் பேரை எழுதுங்க. டேக் த புக். புத்தகத்தை எடு. லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்க. ஸ்டாண்ட் அப். எழுந்து நில்லுங்க. பிரிங் த பேப்பர். காகிதத்தை கொண்டு வா. டர்ன் ஆஃப் த லைட். விளக்க நிறுத்து. வெயிட் ஹியர். இங்கே காத்திருங்க. Shall we practice now? Please repeat the sentences one by one 3 times each. கிரேட் ஜாப். இப்போ நம்ம கேட்குறது, பேசுகிறது, படிக்கிறது,
3 ப்ராக்டிஸும் முடிச்சிருக்கோம். இப்போது காமெண்ட்ஸில் இது போல் வாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி பழகுங்க. Do more practice and we'll continue tomorrow. Until then, take care and goodbye.